பரிசுத்த ஆவி, ஞானம், நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர். அப்போ அங்கே பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அவர்களை வேலைக்கு ஏற்படுத்துவோம். நாங்கள் அந்த கிச்சன் பக்கத்தில் இன்றைக்கி டியூட்டியை விட்டு வெளியே வந்துட்டு ஜெபம் பண்ணுவதிலும் வேதவசந்தை போதிக்கிற ஊழியத்திலும். அப்போ இவங்களுக்கு சாப்பாடு தானாக வரும், தானாக கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே சமையல் காரியமும் பிரச்சனை இல்லாமல் நடக்கு. அங்கேயும் கம்ப்ளைண்ட் இல்லை. இல்லைன்னா அதுக்கு வர இது வர அதை ஒழிச்சிட்டாங்க இதை ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லி இது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். இவங்க ஒன்றுமே என்ன செய்யாது, வராது. வராமல் அங்கே 7 பேர் நியமிக்கிறாங்க. 7 பேரும் சும்மா அண்ணாச்சி நீங்கள் பார்த்துக்காங்க, அண்ணாச்சி தம்பி நீங்கள் பார்த்துங்க, அக்கா நீங்கள் பார்த்துக்காங்க, தங்கச்சி நீ பார்த்துக்கா, வேறு பார்த்துக்கிடும் அப்படிலாம் வச்சு ஊழியம் செய்ய